ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தையை மாற்று, உன் வாழ்க்கை மாறும் என்பதாக ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் எங்கே இருக்குன்னா நம்ம வாயின் வார்த்தையில் தான் இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி சாலமோன் ஞானி மூலமாக ஆண்டவர் தீர்க்கமாக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கனியை புசிக்கணும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் என்று சொன்னால் மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எங்கே தான் இருக்குன்னு சொன்னால் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. சில சமயத்தில் எந்த இடத்துல எப்படி பேசணுன்னே தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணுமே தெரியாது. நம்ம பேச வேண்டிய இடத்துல நம்ம பேச மாட்டோம், பேசக்கூடாத இடத்துல சில காரியத்தை பேசுகிறது நிமித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியதெல்லாம் தடைபட்டு போயிருக்கிறது, தாமதித்து கொண்டிருக்கிறது. நம்ம பின் நாட்கள் நினைப்போம், இந்த காரியத்தை இப்படி பேசியிருக்கக்கூடாது, இவங்ககிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த அதிகாரிகிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, நம்ம பேசுனது தப்பாக பேசிட்டோன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தின் ஊடாக போகும் பொழுது, பிரச்சனையின் ஊடாக போகும் பொழுது, பாடுகளின் ஊடாக போகும் பொழுது தான் நம்ம நினைப்போம் இந்த பேசுனது நிமித்தம்தான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம்னு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு அதை நினைப்பூட்டி தான் எச்சரித்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். வழக்காட பதட்டமாய் போகாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பிரச்சனைகள் வருதா, சில வழக்குகள் வருதா, சில தூண்டி விடுகிறவர்கள் சில மனிதர்கள் இருப்பார்கள். நீ போய் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், இந்த நேரத்தில் கேட்காம எந்த நேரத்தில் கேட்க போகிற, போய் கேளு, கேட்டால் தான் உனக்கு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி தேவையில்லாததை தூண்டி விடுவார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்வார்கள். அப்போ நமக்கு சில கோபத்தில் இருப்போம், அவர்களை குறித்து மன்னியாமல் இருப்போம், அவர்களை குறித்து ஒரு எரிச்சலில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் தான் வசனம் சொல்லுகிறது, பதட்டமாய் போகாதே. நம்ம பதட்டமாக இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம்னே நமக்கு புரியாது, தேவையில்லாததை பேசிடுவோம், வார்த்தையை அள்ளி வீசிடுவோம். ஆனால் பின் நாட்கள் ஐயோ நான் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசிட்டேனே, இப்படிப்பட்ட வார்த்தை என் நாவலில் வந்துருச்சே, நான் அவருடைய பிள்ளை அல்லவா, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கோபம்லாம் தணிஞ்ச பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அதை நினச்சி பார்ப்போம். அதனால தான் பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா யார்கிட்டையும் போகாதீங்க, வழக்குக்கு போகாதீங்க, பேசுகிறதுக்கு போகாதீங்க, தேவ சமூகத்துக்கு போங்க. தேவ சமூகத்தில் போய் காத்துருங்க. ஆண்டவரே இவனை மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மாற்றுங்க, எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் தாழ்த்தி கிடங்க. ஆண்டவர் உன் வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அப்படி என்றால் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைங்க, ஆண்டவரே நான் தேவையில்லாததை பேசக்கூடாது, தேவையில்லாததை மனப்பதட்டமாக பேசிடக்கூடாது, கோபப்பட்டு பேசிடக்கூடாது, என் நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நாவடக்கம் உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வார்த்தை தான் உங்களுக்கு உயர்வும் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் தான் உங்களுக்கு என்ன சொன்னால் பிரச்சனைகளும் இருக்கிறது, எல்லாமே நாவில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த நாவை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது அதன் கனியை புசிக்கும்படி, அதன் மேன்மையை அனுபவிக்கும்படி இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அப்படியே ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நாவடக்கம் உள்ளவளாக இருக்க உதவி செய்வீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.